கிச்சனில் ஸ்டவ் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. புது ஸ்டவ் தான் வாங்க போகிறோம். எதுக்கு க்ளீன் பண்ணணும் அப்படியே விட்டுட்டேன். எப்படியும் இது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லேயே எடுத்துக்க போகிறதில்ல. ஸ்டவ் போய் விசாரிக்கும் போது தான் தெரியுது எனக்கு இந்த சைஸில் ஸ்டவ் கிடைக்கவே இல்லை. 4 பர்னர் இருக்கிறது பார்த்தேன். சென்டரில் கொஞ்சம் பெரிய சைஸு, அதுக்கு நேராக இருக்கிறது கொஞ்சம் சின்னது, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் கொஞ்சம் பெரிய சைஸு. இந்த பர்னரில் இருக்கிறது கீழே இருக்கிறது அலுமினியம் பிளேட்டு, மேலே இருக்கிறது கேஸ்ட் அயனு. ஆனால் புதுசாக பார்த்துருக்கிற ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராஸு தான். சென்டர்லையும் இதே மாதிரி ₹1 காயின் அளவுக்கு பர்னரும் அதில் இருந்தது. இந்த ஸ்டவ்வோட சைஸே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸு, இப்போ வர்றதெல்லாம் பெரிய சைஸுன்னு சொல்லிட்டாங்க. ரேட்டும் பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆகுது. கிரானைட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வர்ற ஸ்டவ் எல்லாமே டேபிள் டாப்பாகவும் யூஸ் பண்ணலாம். கிரானைட்டை கட் பண்ணி உள்ள ஹாபாவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். பர்னரும் எனக்கு பிராஸில் இருந்ததுனால எனக்கு நல்லாவே திருப்தியாக இருந்தது. இந்த பர்னர் கேஸ்ட் அயர்ன் அப்படிங்கிறதுனால சும்மாவே துருப்பிடிக்கும். மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. 3 பர்னரில் ஒரு பர்னர் எரியவே இல்லை அப்படிங்கிறதுனால காலையில் சமைக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. புதுசாக பார்த்துருக்கிற ஸ்டவ்வும் கரெக்டான சைஸ் இருந்தால் உடனே வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். கிரனைட்டை கட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக யோசிக்கலான்னு அப்படியே விட்டுருக்கேன். ஸ்டவ் வாங்க லேட் ஆனதுனால ஸ்டவ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னதான் சொல்லுங்கள், நம்ம சமைக்கும் போது கிச்சனில் ஸ்டவ் க்ளீனாக இருந்தால் தான் நமக்கு சமைக்கிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. புது ஸ்டவ் வரப்போகுது அப்படிங்கிறதுனால இதை க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ இதுதான் கொஞ்ச நாளைக்கு இன்னும் யூஸ் ஆக போகுது. பர்னர் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்ச பிறகு அப்படியே சிங்க்கும் வாஷ் பண்ணி விட்டுட்டேன். இன்னைக்கு காலையிலே சிக்கன் வாங்கி குழம்பு வச்சுட்டேன். காலையில் தோசைக்கும் அதே சாப்பிட்டாச்சு, மதியம் ரைஸுக்கும் அதே தாங்க. ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்ச பிறகு அப்படியே கையோட கையாக ரைஸும் வச்சு விட்டுட்டேன். க்ளீன் பண்ண பிறகு தான் ஸ்டவ்வுக்கு ஒரு கலையே வந்திருக்குங்க. ரைஸ் ஆன பிறகு அப்படியே சாப்பிட்டுட்டு வெளியே போகலான்னு இருக்கேன். ஷாப்பிங் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க.